வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தன். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற அஞ்சிரப்பட்டியில் இருக்கிற மசாலா யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிட்ருக்கோம். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய திறம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நூக்கல், ரொம்ப நல்ல அருமையான ஒரு வெஜிடபிள், பெண்டு இல்லாமல் வாங்கிக்கோங்க. அந்த நூக்கலை வச்சு ஒரு நூக்கல் மசாலா பண்ணலாம் அப்படின்னு. அந்த நூக்கல் மசாலா எப்படின்னா உப்புமாவோட பொங்கலோட சாப்பிட்ணும், கலகலாக இருக்கும் அது. அதே மாதிரி நல்ல சப்பாத்தி எண்ணெய் விட்டு சுடணும். முக்கா சப்பாத்தியோட எண்ணெய் விட்டு சப்பாத்தி சாப்பிட்டு அந்த சப்பாத்தி சுட்டுட்டு அந்த நூக்கல் மசாலோட சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த நூக்கல் மசாலா சேர்த்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். நூற்கல் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 2, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, இஞ்சி 1 சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு. இந்த நூற்கல் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேங்காய் அரைவை கிடையாது. தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை மாத்திரம் தான் தாளிக்கிறோம். வெங்காயத்தை பொன்முருளாக வதக்கிறோம். பொடியான இருக்கிற இஞ்சி, முழு பூண்டு போட்டுக்கிறோம். தக்காளி பழம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிடுறோம். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நூற்கல் போட்டுறோம். நூற்கல் போட்டு தண்ணி தெளிச்சிடுறோம். நூற்கல் நல்லா வெந்து போகுது. இறக்கும்போது 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு இறக்கிறோம். திக்காக ஒரு தொக்கு மாதிரி வருது. நான் சொன்னேன், நல்லா உப்புமா பண்ணுறீங்க, சம்பா ரவை உப்புமாவோ இல்லை பான்சி ரவை உப்புமாவோ இல்லைனா பாம்பே ரவை உப்புமாவோ பண்ணுறோம். அதோடு தொட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். பொங்கலுக்கு அட்டகாசமாக இருக்கும். வெண்பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரவா இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவா இட்லி சொல்கிறேன், ரவா இட்லிங்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த நூற்கோல் மசாலாவை செய்கிறது எப்படி நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டோம். இப்போது வெங்காயத்தை போட்டோம். நான் சொன்னது பொன்முருளாக வதங்கணும். இந்த நூற்கோல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது பெண்டு இல்லாமல், அதாவது நீங்கள் ஒரு நூற்கோல் மட்டும் கிள்ளி பார்த்துக்கோங்க. உடனே அந்த தோல் வழண்டி வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப, அதாவது இலசுன்னு அர்த்தம். கட் பண்ணும்போது நீங்கள் தெரியும், உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், அது வேகாது சரியாக. அந்த நூற்கோலும் கறியும் போட்டு ஒரு குருமா வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையே அட்டகாசமாக இருக்கும். இப்போல்லாம் அந்த டர்னிப் காய்கறி கடைகளை தேட வேண்டியதாக இருக்குது. அந்த நூற்கோல், டர்னிப்பு, கறியை வச்சு ஒரு குருமா வச்சாங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி ரெசிபி பார்ப்போமா. நூற்கோல், டர்னிப் கிடச்சினா டர்னிப்பு, கறி, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூண்டு, தட்டி போட்ட இஞ்சி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடணும். பஞ்சு மாதிரி கறி வந்துடும். அரைக்கிறதுக்கு தேங்காய், கெசகசாவும் 4 முந்திரி பருப்பு சுடுத்தலில் ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது இந்த கெசகசாவை தான் அரைக்கணும். தேங்காவை போட்டு கெசகசா போட்டிங்கன்னா அரையாது. சுடுத்தலில் ஊற வச்ச கெசகசாவும் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா தான் அது அரைக்கும் போது உங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி வரும். அந்த கெசகசாவை அரைச்சிக்கிறோம். தேங்காவை போட்டு தேங்காவை அரைச்சிக்கிறோம். கெசகசாவை முந்திரி பருப்போடு அரைச்சிக்கிறோம். தேங்காவை போட்டு அரைச்சிக்கிறோம். நல்லா பேஸ்ட் ஆகிடுது. ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, சோம்பு 2 தாளிக்கிறோம். இந்த வேக வச்ச கறியை அப்படியே கொட்டிடுறோம். நல்லா சலன்னு வேகுது. நல்லா கொதி வரும்போது அதை அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு. கசகசா சாப்பிட்லாம். எல்லோரும் கசகசா அப்படின்னா நிறைய பேர் விட்டுட்டாங்க. அதை பாப்பி சீட்னு இங்கிலீஷ் சொல்லுவோம், கஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கசகசாவோட அரைக்கும்போது திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த அதாவது அந்த அரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஒன்று தான், அந்த மசாலா சரியாக அரையலை அப்படின்னா ஊற்றும்போது தண்ணி தெரியும், ஒரு முத்தையாக ஒன்று நிற்கும். அது நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
இந்த நூற்கோலையும் கறியும் எடுத்து ஒரு நல்ல மெத்துன்னு தோசை சுட்டு அந்த நூற்கோலோடு அந்த கறியோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல பிரியாணி பண்ணி இந்த நூற்கோலும் கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல இட்லி மெத்துன்னு சுட்டு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா கலகலாக இருக்கும். கல் தோசை எடுத்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த நூற்கோல் கறி குருமா கலக்கலான ஒரு டிஷ்ஷு, அதை செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதில் ஒரு கை பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிடணும். இது தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா தொக்கு மாதிரி வரணும். தனித்தனி இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தொக்கு சரியாக வராது, டேஸ்ட் சரியாக இருக்காது. அதனால் அதை தொக்கு மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை செய்யும்போது நம்ம என்ன பண்ணலாம், பச்சை மிளகாய் சொல்லியிருக்கோம், பச்சை மிளகாய் கீரி போட்டோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நூக்கலை போட்டுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், வதக்கின பிறகு இதில் உப்பு போட்டுறோம். தேவையான அளவு உப்பு, தண்ணி, நல்லா கிண்டிக்கோங்க. காயெல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்க்கணும். தேவைப்பட்ட தேங்காய் வேணும்னாக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த நூற்கோல் வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழக்கம் சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம நூற்கோல் மசாலா எப்படி செய்யணும்னு பார்த்தோம். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு மூலம் வதக்கணும். பூண்டு ஒரு கை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு வதக்கிட்டோம். தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நூற்கோலை போட்டோம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு சுண்டிட்டோம். அது சுண்டின பிறகு மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம். கலக்கலான நூற்கோல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாத்தை வடிச்சுக்கோங்க. இந்த நூற்கோல் மசாலா போட்டு சாத்தில் போட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட உருளைக்கிழங்கு வரவுள்ள வாழைக்காய் வரல வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கலகலாக இருக்கும். சாத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை நூற்கோல் நான் சொன்னேன், கறியோடு சாப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு குழம்பு வைக்கும்போது ஒரு வித்தியாசம். நூற்கோலும் மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய் போட்டு நூற்கோல் வச்சு ஒரு குழம்பு வைக்கும்போது வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறது சூப்பரான ஒரு தவா சிக்கன். தவாவில் சிக்கனை போட்டு நல்லா ட்ரை பண்ண போகிறோம். அந்த தவா சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, 2 கை வெங்காயம், பச்சை மிளகாய் 6 நம்பர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கருவேப்பிலை 1 கை, உப்பு தேவையான அளவு. இப்போது தவா சிக்கனுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். அது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் சிக்கனை போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பெசரி வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிடுங்க. கருவேப்பிலை மொத்தம் போட்டு வதக்கிடுறோம். வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுறோம். இந்த மசாலாவில் ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து தூவன மாதிரி போட்டுடுறோம்.
போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கி சிக்கன் நல்லா வெந்த பிறகு 10 நிமிஷம் சிக்கன் வெந்தால் போதும். லெக் பீஸாக இருந்தால் 10 நிமிஷம் நல்லாயிருக்கும். சப்போஸ் முதிர்ந்த சிக்கன் வாங்கினா தான் அது மாதிரி நார் மாதிரி வரும். நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இந்த 1.5 கிலோ 2 கிலோ சிக்கனில் வாங்காதீங்க. ஒரு கோழி எடுத்தால் ஒரு 1 கிலோ 1.25 கிலோக்குள்ளே இருந்து வந்தால் அது சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது மென்று துப்ப வேண்டாம், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோழியை பார்த்து வாங்கிக்கோங்க. வதக்கும் போது நல்லா வெந்து போயிடும். தோலை எடுத்து நல்லது, கரெக்ட். தோலை எடுத்து வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிட்டு அதில் இன்னும் கடைசியாக மிளகுத்தூள் தூவிடும். அப்போ ட்ரையாக சிக்கன் கிடைக்குது. இதை நீங்கள் வந்து இரும்பு தவாவில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இல்லாத இரும்பு தவாவில் செய்யும்போது அந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒன்லி அந்த தவாலேயே தான் அந்த சிக்கன் வேகும். சப்போஸ் போன்லெஸ் இருந்தாலும் நீங்கள் போன்லெஸ் அதாவது எலும்பு இல்லாத கறியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த தவா சிக்கனை எப்படி செய்து நம்ம பார்ப்போம். சிக்கனை என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுறேன். இதில் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சோண்டு சொல்ல மறந்தது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதில் போட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு அண்ட் தனியாத்தூள் போட்டிருக்கோம். முக்கியமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டோம். அந்த எண்ணெய் ஏன் போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. எண்ணெய் போட்டால் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாவை அப்படியே பிடிச்சிக்கும். பரட்டிட்டு இப்போ வீட்டு கூட யூஸ் பண்ணுறோம். அதை போட்டிங்கன்னா மசாலா அப்படியே பிடிச்சிக்கும். இதில் போடும்போது உதிராது. அதை ஊறும்போது அதை ஒரு பீஸாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து மசாலா உதிர்ந்து வராது. எண்ணெய் அப்படியே அந்த மசாலா வந்து என்ன சொல்கிறீங்க அப்படியே பைண்ட் ஆகிடும். அதனால தான் அந்த 1 டீஸ்பூன் எண்ணெய் ஓடுறது. இதில் புளிப்புக்கு எதுவும் சேர்க்கவே இல்லை. புளிப்பு கிடையாது, இது காரமாக தான் இருக்கும். நீங்கள் எலுமிச்சம்பழமோ இல்லை புளியோ சேர்க்க வேண்டிய நெஸ்ட்டு கிடையாது. இப்போ இதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் சொன்னேன் 1 கை கருவேப்பிலை இதுக்கு போட போகிறோம். கருவேப்பிலை வாசனைக்கு 1 கை கருவேப்பிலை. மிளகுத்தூள் போடல. கருவேப்பிலை நல்லா பொரிக்கிறோம். கலர் மாற வரலாம் கருவேப்பிலை பொரிச்சிக்கணும். அது கிறிஸ்பாக இருக்கும். அது இப்போது வெங்காயம், இதில் காரத்துக்கு பச்சை மிளகா, நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாயை இதில் தவா சிக்கன் போடுறேன். ஓகே, இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதுலேயே சிக்கனை தூவ மாதிரி போட பாருங்க. இப்போது இந்த பச்சை மிளகா காரம், இந்த வெங்காயத்துடைய ஸ்வீட்னஸ்ஸு, சிக்கனில் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். இந்த மசாலா பிரியாமல் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். பெஸ்ட் பார்ட் இதில் தண்ணி ஊற்றலை. இப்போது நம்ம தோசை தவாவில் வைக்கும்போது இது மாதிரி பரப்பி வைக்கிறோம். இந்த இதுலேயே வேகுது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. மொத்தத்தில் 10 நிமிஷம் வெந்தால் போதும். வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் ட்ரை காரசாரமாக அந்த வெங்காயத்தோட சிக்கன் சாப்பிடும்போது கலக்கலாக இருப்பான். சாம்பார் நல்லா சூப்பரான பருப்பு போட்டு பொடி போட்டு ஒரு அருமையான சாம்பார், சிக்கன் கலக்கல், நல்ல பருப்பு ரசம், சிக்கன் சூப்பர், நல்ல கீரை கடைஞ்சி கீரையோட சிக்கன் ஃபேன்டாஸ்டிக். அப்படி இல்லையா வெறுமனை வெங்காயம், சிக்கன் ஒரு பீஸு, பச்சை மிளகாய் ஒரு பீஸு, கலக்கலோ கலக்கல். ஸோ இந்த 5 நிமிஷம் அந்த சிக்கன் வேகிற வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழக்கம் சுவை சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த சிக்கன், பச்சை மிளகாய், வெங்காயம் மசாலாவோட கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பீஸ் சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலாவோட ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்குது, காரசாரமாக இருக்குது. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி எப்படி செய்து பார்த்துருவோம். சிக்கனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி, எண்ணெய். நீங்கள் கேட்கலாம், தண்ணியிலே அந்த மசாலா ஒட்டிக்கும்ல அப்படின்னு. சமயத்தில் நம்ம இந்த வதக்கும் போது மசாலா உதிர்ந்து வந்துடும். எண்ணெய் ஊற்றும் போது பிடிச்சிக்கும். அதனால தான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறது. தண்ணி ஊற்றி செய்யலாம். எண்ணெய் ஊற்றும் போது அதுக்குண்டான அந்த கிளேஸு, அதுக்குண்டான அந்த பிடிப்பு டெஃபரெண்டாக நல்லாயிருக்கும். போட்டு ஊற வச்சிடறோம். கருவேப்பிலை மாத்திரம் வதக்கணும். வெங்காயத்தை போட்டோம், காரசாரமான பச்சை மிளகாயை போட்டோம். நல்லா வதக்கிட்டு சிக்கனை வந்து போட்டுட்டு முதல்ல இந்த பக்கம் 5 நிமிஷம், திருப்பி போட்டு அது 5 நிமிஷம், கடைசியில் மிளகுத்தூள் தூண மாதிரி போட்டோம். நான் சொன்னேன், சாம்பார் சூப்பர், ரசம் சாதம் கலகல், அதே மாதிரி இந்த தயிர் சாதம், இது கீரை சாதத்தோட ஃபென்டாஸ்டிக். வெறுமனே சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவாங்க. ரெண்டு டிஷ் பண்ணோம். ஒன்று வந்து நூற்கோல் மசாலா, தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயத்தை பொண்ணு மூலம் வதக்கணும். பூண்டு போட்டோம், பொடியாக இஞ்சி போட்டு, தக்காளி பழத்தை போட்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டோம், உப்பு போட்டோம், நூற்கோல் போட்டு தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா சுண்டின பிறகு மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். கலக்கலான நூற்கோல் மசாலா சாத்தோடு பேசி சாப்பிட்டாலும் சரி, தோசை இட்லியோட, உப்புமா பொங்கலோட கலகலாக இருக்குன்னு சொன்னேன். ஆமாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு சிக்கன், தவா சிக்கன். சிக்கனில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசரி வச்சுட்டோம். ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை மாத்திரம் வதக்கணும், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டோம். அது சிக்கனை வந்து அங்கங்கே வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் போட்டு திருப்பி போட்டோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம். இதுவும் நல்ல பொடி போட்ட சாம்பார், சிக்கன், ரசம், சிக்கன், கீரை, இந்த சிக்கன் வெறுமனை சாப்பிட்றதுக்கு தோசையோடு வச்சு சிக்கன் மாத்திரம் கிள்ளி சாப்பிட்டீங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2த்தையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.